இன்றைக்கி உங்கள் எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஒரு அட்வான்ஸ்டு ஹார்ட் சப்போர்ட்டோட ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சச் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கேஸ் இங்கே பண்ணியிருக்கோம். இது ஒரு 69 வயதான ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. பட் ஒரு 2 நாள் கழித்து தான் வந்தாங்க. ஸோ உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. டிலேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது லேட் ப்ரெசன்டேஷன். ஸோ அவங்க கொஞ்சம் பெயின் இருந்தது, யூஸ்வலாக ஹார்ட் பெயின் இருந்தனால அவங்க வேறு ஏதோ நினச்சாங்க, கேஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு சில ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அப்புறம் அது கிளியராக தெரியல, அட்மிஷன் சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வலி அதிகமானதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தான் எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ வந்தோடனே எமர்ஜென்சியில் பார்த்தோம். இசிஜி பார்க்கலையே அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக்கு வந்து எக்கோ பண்ணி பார்த்ததில்ல, எக்கோ வந்து ஹார்ட் ஸ்கேன். ஸோ அதில் ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாக இருந்தது. ஸோ அவருக்கு பிபியும் கம்மியாக இருந்தது. ஸோ ஹார்ட் அட்டாக் வித் கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஷாக்னாலே பிபி கம்மியாக இருக்குது. அது ஹார்ட்னால ஹார்ட் கம்மியாக பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் அந்த பிபி கம்மியாக இருந்ததுன்னா கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ப்ளஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி, பிபியும் கம்மி. ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மருந்துகள் யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன். ஸோ அதை கொடுத்துட்டு அவருக்கு எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி, யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னாலே பேசிக் ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்லாம் கொடுப்பாங்க, பிளட் தின்னர் மெடிசன். அப்புறம் எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு கொண்டு போகணும். ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கக்குள்ள அவருக்கு வந்து இது கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், அது முக்கியமாக மெயின் பார்ட் சப்ளை, இந்த லெஃப்ட் மெயின் அப்படின்ற பிளட் வெசல் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலேயே பிளாக்லாம் இருந்தது. ஸோ ஆஞ்சியோகிராஃபி பண்ணக்குள்ளேயே அவர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷனு ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் பிளாக்கு. அப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணோம், அவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன், ஸோ கார்டியோ பல்மனரி ரிசர்ச்டேஷன் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செஸ்ட்டில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மேனுவல் கம்ப்ரெஷன் சொல்லலாம். யூஸ்வலாக செஸ்ட் கம்ப்ரெஷன் எதுக்கு கொடுக்குறது, அந்த ஹார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகி உள்ள அந்த பிளட் வந்து ஹார்ட்டோட வேலை என்ன பம்ப் பண்ணுறது, அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுனா அந்த பிளட் ஃப்ளோ மற்ற இடத்துக்குலாம் போகும் அப்படின்றதுக்காக. உடனே அவருக்கு யூஸ்வலாக காலங்காலமாக பண்ணுறது அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட்ன்றதுல ஐஏபிபி, இந்த பலூன் பம்ப், ஷார்ட்டாக சொன்னால் பலூன் பம்ப் கரெக்டுங்க. ஸோ அதில் 3 வகையான அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் இருக்குது. அவருக்கு ஒரு வகையான சப்போர்ட் பண்ணி அவர் வந்துட்டாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பட் யூஸ்வலாக அது 3 வகையான பலூன் சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஐஏபிபி அப்படின்னு சொல்லுவோம், பலூன் பம்ப், காலங்காலமாக இது யூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து இம்பலா அப்படின்ற ஒரு சப்போர்ட், அது மோட்டர் பம்ப் மாதிரி, கத்தீட்டர் மோட்டர் பம்ப் சொல்லலாம். 3வது எக்மோ அப்படின்ற ஒரு சப்போர்ட். இவருக்கு வந்து முதல்ல அந்த ஐஏபிபி இமிடியேட்டாக இருந்தது. கேத்லாபில் எல்லா எங்கே ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறோமோ அந்த இடம் பேர் கேத்லாப், ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி, அது கேத்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்பயுமே வந்து அந்த எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் அந்த ஐஏபிபி அப்படின்ற ஒரு பலூன் பம்ப் பெரும்பாலும் மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். ஸோ அதை இமிடியேட்டாக அது போட்டுடும். அதை ஸோ தொடவரியாக ஊசி போட்டு ஆஞ்சியோகிராஃபி பண்ணுற மாதிரி தான். ஸோ ஹார்ட்டுக்குள்ளே போய் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வைப்போம். ஸோ தட் ஹார்ட்டோட வேலையை அது பம்ப் பண்ணணும், ஹார்ட் வேலை பம்ப் பண்ணுறது. ஸோ இந்த பலூனும் அதே மாதிரி பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும். இது ஒரு டெம்பரரி சப்போர்ட். பட் அதுலேயும் அவருக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் பிபி வந்து ரொம்ப கம்மியானதுனால, ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட்னா ஆல்மோஸ்ட் லைக் பிபி ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உடனே வந்து அடுத்தது இந்த பேர் கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு இது 3ல் வந்து பெஸ்ட் வந்து எக்மோ. எக்மோன்றது ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, அதில் 2 ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம ஒன்று வந்து யூஸ்வலாக பிளட் ஃப்ளோ போச்சுன்னா லங்கு வந்து ஆக்சிஜனேட் பண்ணணும், அந்த ஆக்சிஜன் தரணும். அப்புறம் அந்த ஹார்ட் வந்து அது பம்ப் பண்ணணும். ஸோ அந்த லங்கோட ஃபங்க்ஷன் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரெண்டுமே பண்ணுறது. டோட்டலாக ஹார்ட் லங் ஸ்டாப் ஆனாலும் அந்த எக்மோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்மோ சப்போர்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் பிபிலாம் மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து இது இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஏறக்கூடிய ஒரு 25லேருந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்து அப்புறம் ஐஏபிபி பலூன் பம்ப் போட்டு அது சரி வரல. அதுக்கப்புறம் எக்மோன்றதுக்கு அனஸ்தட்டிஸ்ட்லாம் வந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வந்து பேஷண்ட் அட்டெண்டர்கிட்ட பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்சென்ட் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் உடனே கண்டினியூ பண்ணோம். அது வரைக்கும் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த எக்மோ சப்போர்ட் போட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒன்ஸ் இந்த பிபிலாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னா அந்த பிளாக்லாம் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஐசியூவில் இருந்தாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி ஏற்கனவே நல்லபடியாக முடிஞ்சுது. ஐசியூவில் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ப்ரொலாங்டு கோர்ஸ் ஏற்கனவே ஒரு வாரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபெக்ஷன் பிபி மருந்து அதெல்லாமே கொடுத்து இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஏறக்கூடிய வந்து அவங்க திரும்பியும் வந்திருக்காரு. ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹார்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் பம்பிங் மிஷின் டோட்டலாக ஆல்மோஸ்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53%. 55ன்றது நார்மல், 50 to 53 ஆல்மோஸ்ட் எக்ஸாமில் 100க்கு 98 மார்க் வாங்கின மாதிரி. ஸோ அவர் ஏற்கனவே 53% இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. தனியாக நடந்து போகிறாங்க. இன்றைக்கி அவரால் வர முடியல, மும்பை ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்த மாதிரி தான். இப்போ இதில் என்னன்னா இது ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதோட இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சப்போர்ட் இருக்குது. இதே வந்து அவர் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த இடத்துல அந்த எக்மோ சப்போர்ட் இல்லைன்னா இப்போ இன்றைக்கி அவர் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணுறோம். அதில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி,
அந்த மெயின் பவர் சப்ளை பிளாக் இருந்தால் பெரும்பாலும் இடத்துல அதை அந்த ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கும் பல மாதிரி அடுக்கு கட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க ஒரு ஸ்கை கிரேப்பர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற டெக்னிக்கும் இங்கே இருந்தது. அதோட முக்கியமாக அது பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ன்றது அந்த சப்போர்ட், மெக்கானிக்கல் சர்க்குலேட்டிவ் சப்போர்ட், MCS அப்படின்றது. ஸோ அந்த எக்மோ சப்போர்ட் இங்கே இருந்ததுனால ஸோ அதுவும் உடனே அது பண்ண முடியுது. ஏன்னா சில ஹாஸ்பிட்டல் அது இருக்காது, வேற எங்கேயாவது அது அந்த எக்ஸ்பர்ட் வர வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்ம டிராஃபிக்கில். இங்கே உடனே அதை பண்ணதுனால பண்ண முடியுது. ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இன் ஷார்ட் ஒரு 2-3 ஸ்லைடு அந்த 3 சப்போர்ட் பற்றி பேசுறதுக்கு வந்து நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பலூன் பம்ப்ன்றது ஒரு பலூன் வந்து ஹார்ட் வரைக்கும் போகும், தொட வழியாக போயிட்டு அது பம்ப் பண்ணும். இது பட் ஒரு லெவல் அளவுக்கு பிபிக்கு தான் அதை வேலை செய்யும். யூஸ்வலாக பிபின்றது நம்ம ஒரு ஃப்ராக்சர் மாதிரி எழுதுறோம், 120/80 100 கீழெலாம் போச்சுன்னா பிபி கம்மியாகுதுன்னு சொல்கிறோம். மேல் நம்பர் வந்து இன்னும் 70 60 கீழெலாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் மயக்கமாயிடுவாங்க. ஏன்னா மற்ற இடத்துக்கு ஃப்ளோ இருக்காது பிரெயினுக்குலாம். ஸோ அந்த மாதிரி போகக்குள்ள இந்த பலூன் பம்ப் ஒன்றே நம்ம இது தொட வரைக்கும் அந்த ஹார்ட் வரைக்கும் போவோம். ஹார்ட் கீழே இருக்குது, ஹார்ட் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அது பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பிபி சப்போஸ் அவங்க மேல் நம்பர் வந்து அந்த நியூமரேட்டர் நம்பர் 60 70 போச்சுன்னா இதை ஆகுமெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு 100 வரைக்கும் கொண்டு வரும், இல்லை 110 கொண்டு வரலாம். ஸோ பிபி அந்த ஃப்ளோலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹார்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அந்த டைமில், அதுக்கப்புறம் ஹார்ட் ரெக்கவரி ஆகலாம் அந்த ஷாக் ஸ்டேஜ்லேருந்து. பட் ரொம்ப பிபி கம்மி ஆயிடுச்சுன்னா இது வேலை செய்யாது, அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்காது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் இதால் பண்ண முடியும். இது கூட எஃபெக்ட் அவ்வளோதான். பட் இது ஒரு 30-40 வருஷமாக இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டலும் பெரும்பாலும் இருக்கும், மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம். அடுத்தது வந்து இது வந்து இம்பலா அப்படின்றது, இது வந்து கத்திட்டு அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும், பட் இதனால ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும். ஹார்ட்ன்றது ஒரு நம்ம உடம்பு வண்டினா ஹார்ட் இன்ஜின் மாதிரி, மோட்டர் மாதிரி. அந்த மோட்டர் வந்து நல்லா நம்ம வேலை செய்யறதுனால தான் இப்போ எல்லாம் நடக்க முடியுது, பேச முடியுது, ஓடுறாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே அதை வச்சு தான், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வச்சு தான். பட் சப்போஸ் இந்த ஹார்ட்ன்ற மோட்டர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம டெம்பரரியாக இன்னொரு இந்த கத்தீட்டர் மோட்டர்ன்ற மாதிரி அது போடுறோம், ஹார்ட் வரைக்கும் உள்ளே போகும். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ன்ற சேம்பர்லேருந்து அது பிளட் எடுத்து மற்ற இடத்துக்கு ஃப்ளோ பண்ணும். ஹார்ட் யூஸ்வலாக பண்ணி பம்ப் பண்ணது எல்லா இடத்துக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது, பிரெயினுக்கு எல்லாமே தான். ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகனே பிரெயின் ஃப்ளோ கம்மியாயிடும், பிளட் ஃப்ளோனா உடனே மயக்கமாயிடுறாங்க. ஸோ அதை டக்குன்னு மயக்கடிச்சு விடுறாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் பிபி கம்மியாச்சுன்னா ஃப்ளோ பிரெயினுக்கு கம்மியாயிடுச்சு, அதனால கீழே ஊந்துடுறாங்க. நம்ம கீழே ஊந்தோடனே பெரும்பாலும் ஏந்துருவாங்க. நம்ம மறுபடியும் கிராவிட்டினால அந்த ஃப்ளோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த எகென்ஸ்ட் கிராவிட்டியில் வந்து. ஸோ இது வந்து கத்தீட்டர் மோட்டர் பம்ப் அப்படின்றது. ஸோ இதுவும் தொடவரியாக கேத்தலாபில் வச்சு போடுறது தான், தொடவரியாக போடுவோம். இது வந்து நிறைய பேர் யங் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க பாருங்க, சின்ன ஒரு வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ரத்தம் ஆரம்பத்திலே பிளாக் ஆகிடுச்சு, அதனால் ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலாக கம்மியாகிடும். அந்த பிளாக் எந்த இடத்துல வருதுன்ற பொறுத்து இருக்குது. அதான் இந்த பில்டிங்கில் ஒரு ரூமில் மட்டும் தண்ணி வரலையா, இல்லை ஒரு ஃப்ளோரில் வரலையா, இல்லை என்டையர் பில்டிங்கில் வரலையா அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு ஏரியா எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ், ஸோ ரத்தக்குறை ஆரம்ப பகுதியிலே வந்துருச்சுன்னா டோட்டல் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போயிடலாம். அந்த மாதிரி சிலவங்க வருவாங்க, அவங்களுக்கும் இது வந்து இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப், அதான் இம்பலான்னு அது பேர், அதுவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து இது கிழிச்சல், வெட்டு, தையல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தொடவரி அப்படி ஊசி போட்டு யூஸ்வலாக நம்ம ஆஞ்சியோகிராஃபிலாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை போய் அங்கே ஹார்ட்டில் வச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஹார்ட் அப்படியே ரெஸ்ட் ஆகிடும். ஐ மீன் ரெஸ்ட்னா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஹார்ட் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் ஒரு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். இல்லை சிலவங்க பிபின்னு வந்திருப்பாங்க, கார்டியோஜெனிக் ஷாக்னா ஹார்ட் பிபி கம்மியாகுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அது பேர் தான் கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ அது அந்த இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமோ இல்லை அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள ஹார்ட் ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் மாற்ற மருந்துகள் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது ரிமூவ் பண்ணிடலாம். மூணாவதுன்றது வந்து எக்மோன்றது. இது வந்து பெரும்பாலும் எப்போ யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அரெஸ்ட் இல்லை ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், லங்குனும் சுத்தமாக வேலை செய்யலை, லங் இன்ஃபெக்ஷன் ஏதோனால லங் வேலை செய்யலை, இல்லை ஹார்ட் சுத்தமாக வேலை செய்யலை. ஏன்னா இதுக்கு 2 ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஹார்ட் லங்கோட வேலை வந்து ஆக்சிஜன் பண்ணுறது. ஸோ ஆக்சிஜன் இது கொடுக்கும், அந்த ஒரு ஆக்சிஜனேட்டர் தனியாக இருக்கும், அந்த பிளட்டு வெளியில் எடுத்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா பொருத்தி மறுபடியும் ஒரு பம்ப் இருக்கும் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பம்ப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள ஹார்ட்டுக்குள்ளே அதை பாடிக்குள்ளே விட்டுடும். ஸோ ஹார்ட் லங் 2 வேலையும் பண்ணும். டோட்டலாக ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை லங்கே ஸ்டாப் ஆகிடுச்சுனாலும் இது பண்ணலாம். பட் உடனடியாக பண்ண வேண்டியிருக்கும். அது ஹாஸ்பிட்டலில் அந்த செட்டப் இருந்ததுன்னா. ஸோ இங்கே வந்து இது இப்போ சப்போஸ் இதே பேஷண்ட் வந்து ஒரு அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் எல்லா அடிஷனல் வாட் எவர் த லேட்டஸ்ட் சப்போர்ட், ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் கேர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இங்கே இருக்குது. அதனால் வச்சுட்டு இந்த பேஷண்ட்டுக்கு அதுதான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். ஸோ 3ல் அவருக்கு வந்து டோட்டல் ஹார்ட் ஸ்டாப் ஆனதுனால இந்த ஃபர்ஸ்ட் பலூன் பம்ப்னு போட்டோம். பட் அது சரி வராதனால உடனே வந்து நம்ம அந்த எக்மோன்ற சப்போர்ட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுனால அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டார்.
இப்போ தான் கான்சிட்டி படம் பார்த்தோம். ஹரிஷ் பிரதர் டைரக்ஷனில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபுல் ப்ராப்பராக ஒரு ஜாலியாக விஷயங்கள், ஒரு தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு படம். அர்ஜுன் தாஸ் எல்லாருமே ரொம்ப, யோகி பாபுன்னு, அப்புறம் பரிவிகர்சி மேம், அப்புறம் ஆனாபென் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு 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 கான்செப்ட் எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மொத்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தேங்க்யூ. நாங்களாம் இப்போ கான்சிட்டி படம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. கான்சிட்டி ஹரிஷோட டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் சார் நடிச்சிருக்காங்க, ஆனாபென் நடிச்சிருக்காங்க. அவனோட ஹரிஷோட ஓன் ப்ரொடக்ஷன். ரொம்ப நல்லா இருந்தது படம். என்கேஜிங்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, த்ரில்லிங்காக அண்ட் என்கேஜிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மூவி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மூவி டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸோ டூ வாட்ச் இன் தியேட்டர். ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. இட் வாஸ் அ வெரி ரிஃப்ரெஷிங் மூவி. அதாவது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து ஒரு மாதிரி இது வரைக்கும் வந்து பார்த்துருப்போம். ஆனாபென் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப பயங்கரமாக நடிக்கிற ஒரு ஆள். அண்ட் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் பார்த்ததே வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்ட் டைரக்டர் ஹரிஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ ஹிஸ் புட் அ லாட் ஆஃப் தாட் இன் டு த மூவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஸோ த இமோஷன்ஸ், த காமெடி, த கைண்ட் ஆஃப் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு பிரெயின் சைல்டாக ஒன்றத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுது. அண்ட் இட் இஸ் ஸோ குட் and I thoroughly enjoyed it. And Yogi Babu sir was something else in the movie, and it's a big star cast. It was so good to see everyone in the movie, and I think everybody would enjoy. அதாவது ஃபேமிலியோட எல்லாருமே, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக ஒருத்தங்களை ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வடிவுக்கரசி அம்மா தான். பிரிச்சுட்டாங்க. அவங்க வர சீன் எல்லாமே ஒரே பிளாஸ்டாக இருந்தது. வி ஆல் thoroughly enjoy, and ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக கான்சிட்டி இருக்கும். தேங்க்யூ. கான்சிட்டி பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு படம். எனக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து காமெடிஸ்லாம் ரொம்ப ரசித்தேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் காமெடிஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அவங்க வேலை பார்க்குறது, அந்த எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்கும். கம் செக் இட் அவுட். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கான்சிட்டியோட ப்ரீமியர் இப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வரேன். பயங்கர ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். காமெடியெலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு சார் அண்ட் மேமோட காமெடி, அவங்களோட காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு காம்பினேஷன் அது. ஒரு அம்மா சன்னோட காம்பினேஷன். அவங்களோட காமெடியே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி அர்ஜுன் ஹேஸ் டன் அ ரியலி குட் ஜாப். மொத்த படமுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்விஸ்ட் வந்துட்டே இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மெயினாக காமெடி வந்து ஒரு பக்கம் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் போனாலும் ஒரு பக்கம் காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக சிரித்தோம், என்ஜாய் பண்ணோம். ஐ கெஸ் இது ஃபேமிலியாக எல்லாருமே வந்து அழகாக இது பார்க்குற ஒரு படம். அண்ட் ஐ எம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எஸ், ப்ளீஸ் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காமெடி எல்லாமே பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கான்சிட்டி ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இட்ஸ் அன் அப்சல்யூட்லி ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோடு போனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியூமர் தான் நிறைய இடத்துல மனசு விட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வர அளவுக்கு இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம். அர்ஜுன் ஹேஸ் ஆல்சோ டன் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல். இது வரைக்கும் ஒரு ஆங்க்ரி யங் மேனாக தான் அவரை பார்த்துருக்கோம். பட் இன் திஸ் ஹீஸ் டன் அ ரியலி ஃபன் ஹைஸ்ட் ஃபில்ம். எல்லா ஆக்டர்ஸுமே, ஆனாபென், எவ்ரிபடி ஹஸ் டன், வடிவுகரசி அம்மா, யோகி பாபு சார் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யுவர் ஃப்ரைடே on 26th is sorted. It's a lot of fun. It's a lot of laughter. I hope all of you enjoy. Thank you. இப்போ தான் கான்சிட்டியோட ஷோ பார்த்துட்டு வரேன். சூப்பர் மூவி. ரொம்ப சிரித்து எனக்கு இங்கே வந்து பேசுகிறதுக்கே வாய் வலிக்குது. இட்ஸ் அ சூப்பர் என்டர்டெய்னர். ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் பாருங்கள். இட்ஸ் கமிங் அவுட் on the 26th. ஸோ ஃபுல்லாக லாவ்ஸ் அண்ட்
ஹியூமர் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் த மூவி. இட்ஸ் கமிங் அவுட் ஆன் 26th அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர் ராஜ்குமார், கோயம்புத்தூர் மாப்பிளோட டைரக்டர். கான் சிட்டி ப்ரீமியரில் தான் வந்து பார்த்து வரேன். ஆனாபென் அண்ட் அர்ஜுன் தாஸ், யோகி பாபு வடிவரசனா பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் சுரேராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான கான் சிட்டின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு டார்க் ஹியூமரான படமாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த வடிவகரசி அம்மா எஸ்பெஷலி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏஜுக்கு இதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபன் அண்ட் வடிவகரசி அம்மா காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸ் ப்ரோக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஷிப் ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக எல்லாம் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். ஆனாபென் அண்ட் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஷான் டால்டன் ப்ரோ, பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. ஆனாபென் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ப்ரெஷ் ஷோலேருந்தும் சரி, ப்ரீமியர் ஷோலேருந்தும் சரி ரொம்ப ஹாப்பியாக வெளியே வராங்க தியேட்டர்லேருந்து. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ, பிக் தேங்க்யூ டு ஹரிஷ் இந்த படத்துக்காக அண்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஹரிஷ், ஆல் தி வெரி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம், ஷான் முடியும். யாரு? எல்லாருக்கும் வணக்கம். கான் சிட்டி ப்ரீமியரில் இருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப உழைப்பை போட்டு ஒரு டீமாக பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ப்ரீமியரோட ரெஸ்பான்ஸ் மாதிரி இல்லை. ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஒரு பெரிய ஹீரோ படத்தோடைய ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் முக்கியமான வாழ்த்தை நினைக்கிறது ஹரிஷ் சுரேராஜ். அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் மட்டும் பண்ணல, பணமும் போட்டு ப்ரொடியூஸும் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ ஹவ் சீன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் அவர் எப்படி இந்த படம் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். நடித்த எல்லாருக்குமே, அர்ஜுன், ஆனாபென், சதா எல்லாருக்குமே, சார் உங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் நாட் டு மென்ஷன் ஃபாக்ஸி அண்ட் அருள் மோசஸ் அண்ட் அருள்தாஸ் சார், எவ்ரி ஒன். நிறைய பேர் இங்கே இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த தியேட்டர்ஸ்க்கும் வந்து உங்களை சந்திக்க போகிறோம். ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக கான் சிட்டியை தவறாமல் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹரிஷோட தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரஸ்ட் பண்ணி இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹேட் ஸோ மச் ஃபன் வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ. அர்ஜுனுக்கும் இது ஒரு செலிப்ரேட்டரி டே. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் மேக்கிங் திஸ் இன்க்ரெடிபிளி ஃபன். அண்ட் தேங்க்யூ மீடியா, உங்களோட சப்போர்ட்காகலாம் இப்போ நாங்கள் இங்கே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தமிழ் படம் இதான் நான் முதல் பண்ண படம். வெரி ஹாப்பி. வெரி சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்ப டஃப் கண்டிஷன்ஸில் பண்ணது. ஹரிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்மளால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு, ஹவு டு யூ புட் இட், ரொம்ப கஷ்டப்பட்டார். நாங்கள் கூட கஷ்டப்பட்டோம். இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் ஃபார் த ஃபில்ம். I'm not used to this, so I don't know. Thank you. Thanks, Harish. Thanks, everyone. Arjun was a great person to work with. Yogi Babu, Sir, Annabelle, Sada, Bharat. I think I'll remember each one of these people I worked with in this film for the simple reason that we all enjoyed it, like, really. Thank you. ஸோ ஹாய், தேங்க்யூ. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. நான் ட்ரெய்லர் லான்ச் போய் சொன்ன மாதிரி தான். ஸோ ரொம்ப சப்போர்ட் எதிர்பார்த்தேன். பட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து லைக் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் தேட்டரில் பார்த்து ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.
டிஓபி. நான் இந்த படம் ஜாலியாக தான் பண்ணேன். ஹரிசரனோட 1 year ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வந்து இப்போ பே ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இருங்க ஓகேவா? என்ன தலை? எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். கான் சிட்டி ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரிஷ் ப்ரோ தான் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு அவர் தான் ப்ரொடியூசர், ரைட்டர், டைரக்டர் எல்லாமே. அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு லக்கி பாஸ்கர் படம் பார்த்து ஒரு எஃபெக்ட் இருந்தது, அந்த மாதிரி டபுள் மடங்கு இருந்தது ப்ரோ. உண்மையாலுமே வந்து சூப்பராக எடுத்திருந்தீங்க. ஒவ்வொரு கேரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாமா இருந்தாலும் எல்லாரையும் வந்து கரெக்டாக காமிச்சு ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அடுத்த வருஷம் உங்களை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அர்ஜுன் தாஸ் ப்ரோ, உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த படத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோ, டேக் ஆஃப் தான். சூப்பராக இருந்துச்சு அண்ணன். உங்கள் மியூசிக் தானே வேறு லெவலு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். இதில் ஒரு சின்ன பார்ட்டாக என்னையும் சேர்த்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சொல்லு என்ன சொல்ல போகிறேன்? சரி, ஆக்சுவலி இந்த படம் டெபியூ, கூட இந்த படம் டெபியூ தமிழில். ஸோ இவனோட தான் நான் வந்திருக்கேன். என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சேன், புரியல. இவன் மாதிரி தான் இருக்கு. நான் சொல்கிறா சொல்லு. படம் நல்லா இருக்கா?